வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜினா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அஸ்ட்ராலஜினா தெரியும், அதில் வேதிக் அஸ்ட்ராலஜினாலும் புரியும். ஏன்னா ஒரு இந்திய வேதத்தில் அஸ்ட்ராலஜி ஜோதிடமுங்கிறது ஒரு அரிய கலையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்ங்கிற என்ன இருந்ததுன்னா, நம்ம ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தனால உள்ளது உள்ளவாறு, அதாவது ரொம்ப துல்லியமாக பார்த்து எந்த விதத்துலேயும் அந்த கடவுள் பரிகாரங்கள் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் இதை ஒரு சயின்ஸாக பார்க்குறோம். எப்படி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல், இன்ஜினியரிங் அது மாதிரி ஒரு சயின்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ஜோதிடமுங்கிறது ஒரு சயின்ஸு. அதை நம்ம ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரி வாக்கு பலிதம், நமக்கு சொல்கிற வாக்கு பழிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அது ஒரு கணக்கு, அது ஒரு மேக்ஸு, அது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்து எந்த விதத்துலேயும் மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், ஒரு பிளானட்டும் நம்ம பிறக்கிறப்போ எந்த மாதிரி ஒரு டிகிரியில் இருந்தது, அஸ்ட்ரானமிலேருந்து தான் அஸ்ட்ராலஜி வந்தது, வானவியல்லேருந்து தான் ஜோதிடம் வந்தது. ஸோ வானவியலுங்கிறது ஒரு கிரகமும் எப்படி இருக்குது பிறக்கிறப்போங்கிறது பொறுத்து. அந்த கிரகம் அப்படி இருந்தால் என்ன பலனை கொடுக்கும், கர்மா எப்படி செயல்படும், கர்மாவை எப்படி செயல்படுத்த போகுதுங்கிறது தான் ஜோதிடம். ஸோ அதை டிகிரி அடிப்படையில் பார்த்து பொதுவாக பார்க்காமல் அக்யூரேட்டாக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரான்ச் ஆஃப் அஸ்ட்ராலஜி தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகங்களும் அப்படியே வாங்காமல் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், ஏஎம்பிஎம் போட்டு துல்லியமாக வாங்கி அதன் மூலமாக நம்மளே ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஜாதகம், அதாவது திருக்கணிதம் பிரகாரம் எரெக்ட் பண்ணி அது மூலமாக டிகிரி அடிப்படையில் ஒரு கிரகமும் எப்படி இருக்குது, உண்மையிலேயே சேர்ந்துருக்கா, 15 டிகிரி விட்டு விலகி இருக்கா இல்லையா, ஒரு 4 கிரகம் ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா அது எந்த அளவுக்கு எந்த கிரகம் எந்த கிரகத்துக்கு நெருக்கமாக இருக்குதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அக்யூரேட்டாக பார்த்து மூட நம்பிக்கைகளை போகாமல், மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் உள்ளது உள்ளவாறு இப்படி இருந்தால் எப்படி வேலை செய்யும், இப்படி இருந்தால் ஒரு கிரகம் எப்படி ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அருமையான தெய்வ சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி. அதை நம்ம இந்த ஐடி துறையிலேருந்து வந்தனால சிறப்பாக ஒரு 18 வருடங்கள் அனுபவம் பெற்று கிட்டத்தட்ட 35,000-40,000 ஜாதகங்கள் பார்த்து எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், நம்ம கர்மா எப்படி செயல்படுதுங்கிறது தெரிஞ்சு தேவையில்லாத வேலைகள், நமக்கு ஆகாத விஷயங்கள் செய்யாமல் நம்ம பிராப்தங்கள் என்ன, நம்ம தோஷங்கள் என்னன்னு தெரிந்து நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அருமையான சாஸ்திரமாக இது நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சொன்ன மாதிரி பல மூட நம்பிக்கைகளை இந்த 10 பொருத்தம் பார்ப்பதும் ஒரு தப்பான ஒரு மூட நம்பிக்கை தான். எந்த விதத்துலேயும் அறிவியல் சார்ந்த முறை இல்லை. அவங்க சொல்கிற யோனி பொருத்தம், மகேந்திர பொருத்தம் எல்லாம் தவறானது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இந்த நட்சத்திரம் அப்படின்னாவே என்னென்னா, சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பையனோட சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் பெண்ணோட சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் ஒன்று சேரலை, பொருந்தி வரல அப்படிங்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 9 கிரகம் இருக்குது. சூரியன் இருக்குது, ராகு, கேது, குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், அதோடு சேர்ந்து சந்திரனும் இருக்குது. ஸோ நம்ம சந்திரனுக்கு மட்டும் ஒரு நட்சத்திரம் இருக்கிற மாதிரியும் மற்ற கிரகத்துக்கெலாம் நட்சத்திரம் இல்லை உட்காராத மாதிரியும் பேசுகிறது. இது 9 கிரகத்தில் ஒரே ஒரு கிரகம் ஆகிய சந்திரனை மட்டும் வச்சு இந்த ஜாதகம் பொருந்துது, இந்த ஜாதகம் பொருந்தலின்னு சொல்கிறது மிகவும் தவறான ஒரு விஷயம். இது ஒரு காலப்போக்கில் இது ஒரு மடத்தனமான ஒரு விஷயத்தை ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக கொண்டு நம்மளுடைய வாய்ப்புகளை நாமளே குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இது என்ன பார்க்கணுன்னா, 9 கிரகமும் பார்த்து ஒரு கிரகம் எப்படி இருக்குது, குறிப்பாக சுக்கிரன்கிற கிரகம் எப்படி இருக்குது, இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய, குடும்ப வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, எதிர்பான இடத்திலே புரிந்துக்கக்கூடிய ஒரு கிரகமாகிய சுக்கிரன் எந்த அளவுக்கு இருக்குது, 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானம் எப்படி இருக்குது, 7ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, இதில் எந்த பர்சன் கொஞ்சம் டாமினேட்டிங்காக இருக்காங்க, யார் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து தான் மேட்சிங் பண்ணணுமே ஒழிய சும்மா இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் பொருந்தாது, அப்புறம் இந்த யோனி பொருத்தம் இருக்குது, மகேந்திர பொருத்தம் இருக்குது, 10க்கு 9 பொருத்தம் இருக்குதுன்னு பண்ணுறோம். அது பார்த்திங்கன்னா 3 மாதத்துலேயே பிரச்சனையாக போய் விவகாரத்து அதுன்னு கோர்ட்டு கேஸுன்னு வருது. குறிப்பாக தசாபுக்திகள் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய தசாபுக்திகள்லாம் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை குட்டியாக செட்டில் ஆகி வாழக்கூடிய அமைப்பு இருக்கா, அல்லது வம்பு வழக்கு பிரச்சனை என்று சொல்லப்படுகிற இந்த கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடிய அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இந்த 10 பொருத்தம் பார்ப்பதில் ஒன்றுமே இல்லைங்க. அதனால் அது காலப்போக்கில் அழியக்கூடிய ஒரு தப்பான ஒரு விதம் தான்.
ஒரு வழி தான். அது போய் இப்போ ஜாதகத்தை ஒட்டுக்கா பார்த்து எந்த விதத்துலேயும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் 9 கிரகத்தையும் பார்த்து தசாபுக்திகளை பார்த்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் கரெக்டான ஒரு அறிவியல் சார்ந்த மேரேஜ் மேட்சிங் விஷயமாக இருக்க முடியும்.